வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தமிழ்நாட்டில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு எல்லா கட்சிகளுமே அவங்களோட கருத்து வேறுபாடுகளில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று மார்ச் 5ஆம் தேதி திடீர்னு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடந்தது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே பங்கேற்றிருந்தாங்க. எதுக்காக இப்போ திடீர்னு எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கை கோர்த்திருக்காங்க. அந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பிஎம்கே, விசிகே, காங்கிரஸ், மக்கள் நீதி மையம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே ஒன்று கூடி அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடந்திருந்தது. அது எதுக்காக நடந்திருந்தது அப்படின்றத தாண்டி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிஜேபி அண்ட் நாம் தமிழர் கட்சி இருந்த ரெண்டு கட்சியும் மட்டும் கலந்துக்கல. இவங்க எதுக்காக ஒன்று கூடியிருந்தாங்க? எப்பவுமே எதிரும் புதிருமா எதிர்கருத்துக்கள் மட்டும்தானே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்கன்னா அப்படி என்ன விஷயத்துக்காக இவங்க ஒன்று கூடினாங்க அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாக இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு. இதுதான் காரணம். இந்த தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, டீலிமிட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா 1970s இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்ஆ இருந்த டைமில் இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட ஜனத்தொகை அதிகமாக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தாத்தாக்கு தாத்தா அவங்களுக்குலாம் எவ்வளோ குழந்தைங்க இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்கே 10-12 குழந்தைங்கலாம் இருப்பாங்க. 15 குழந்தைங்க கூட சில பேருக்குலாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அளவுக்கு அதிகமாக குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அதுக்கான ரிசோர்ஸஸோ மக்களை டெவலப் பண்ணுறதுக்கான இதுவுமே அப்போ இல்லை. அப்படின்றதுனால எல்லா ஸ்டேட்டுக்குமே என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஸ்டேட்டோட பாப்புலேஷனை கம்மி பண்ணுங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே சொல்லியிருந்தாங்க. அதை சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இவங்க எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பாப்புலேஷனை கம்மி பண்ண அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலும் பண்ணாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை தாண்டி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணோன்னா அவங்க அந்த அளவுக்கு அதில் எஃபர்ட்ஸ் போடல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் ஓரளவுக்கு ஆவரேஜானதாக இருந்தது கம்பேரிட்டிவ்லி டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸோ அப்படி இருக்கனால சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் என்ன கேட்டாங்க, இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாப்புலேஷன்லாம் கம்மி பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கான பார்லிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சீட்ஸை நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது, இவ்வளோ மக்கள் தான் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இவ்வளோ தான் சீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதுக்கு அப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்களுமே ஓகே, நாங்கள் எந்த ஒரு சீட்ஸுமே கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வாஜ்பாய் அப்பையும் இந்த மாதிரி டீலிமிட்டேஷனோட கான்வர்சேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ அவரும் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம சொன்ன மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ நம்ம அவங்களுக்கான சீட்ஸை கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இப்போ அகெயின் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸை நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே அஷ்யூர் கொடுத்துருந்தாரு. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சீட்ஸ் கம்மி பண்ணாலனாலும் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் சீட்ஸ் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 800 சீட்ஸ் கொண்ட பார்லிமெண்ட்டாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் ஓவராலாக 543 மெம்பர்ஸ் தான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே 800 சீட் கட்டுறீங்க, கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இந்த ஒரு டீலிமிட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஸ்டில் அவங்களுக்கு அதிகமாக்குவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மெஜாரிட்டி அங்கே இருக்கனால தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே அந்த பவர் அப்படின்றது, சீட்ஸ் அப்படின்றது கம்மியாயிடும் இல்லையா? அதை நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு 39 சீட்னா 39 சீட்டே இருக்கட்டும், அதை நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க என்ன இதுவோ அதே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏற்றி இறக்குறது அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து
சேர்ந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்டில் அது ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஓவராலாக டீலிமிட்டேஷன் தான் இதுதான். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இன்னுமே பார்லிமெண்ட்லேயும் நம்மளோட பவர் வந்து கம்மியாகுது அப்படின்றப்ப நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட ஆதிக்கம் அதிகமாகும். இதை நம்ம வந்து நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது கொண்டு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ஓவராலாக டீலிமிட்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.